அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ரிஷப ராசியினருக்கு 3இல் குரு வக்கிரம், 4ஆம் இடத்தில் கேது, 6ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் செவ்வாய் புதன், 10இல் ராகு, லாபஸ்தானத்தில் சனி வக்கரம் அடைந்திருக்கிறார். ஆக ரிஷப ராசியினருக்கு ராசிநாதன் சுக்கிரன் சாதகம், 6ஆம் இடத்தில் சூரியன் சாதகமாக இருப்பதால் அரசாங்க காரியங்கள் எளிதில் வெற்றி பெறலாம். அரசியல்வாதிகளுக்கு நன்மை உண்டாகும். கட்சிக்குள் சிலருக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். குரு 3ஆம் இடத்தில் வக்கரமடைந்திருப்பதால் தகவல் தொடர்பு சாதனங்களில் உள்ளவர்களுக்கு சற்று பாதிப்பு உண்டாகலாம். ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு பாதிப்பு உண்டாகும். 3இலே குரு கலகம் என்பர். யாரிடமும் பேசும்போது கவனமாக இருங்கள். லாபஸ்தானத்தில் சனி வக்கரமடைந்திருக்கிறார். தொழில் துறையில் சற்று கவனமாக இருங்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். பிறருக்கு கடன் தரக்கூடாது, கடன் வாங்குதலும் கூடாது. தங்களுக்கு அடிவயிறு வயிறு உபாதைகள் வரலாம். ஒற்றை தலைவலி வரலாம். ஆக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 4இல் கேது என்பதால் வயிறு உபாதை. பெரும்பாலும் வெளியிடங்களில் எந்த உணவு பதார்த்தங்களை சாப்பிடுதல் வேண்டாம். அடுத்து தொழில் துறையில் சில சிக்கல்கள். பார்ட்னர்ஸ்களை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். உத்தியோகம் செய்யும் இடத்தில் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். பிறருக்கு யோசனை சொல்வது கூடாது. ஆக மொத்தம் அரசியல்வாதிகளுக்கு நன்மை. அவர்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். பரிசு பாராட்டுதல்களை பெறலாம். 7இல் புதன் சாதகமாக இருப்பதால் கல்வி சம்பந்தமாக சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு செல்லலாம். சூரியன் சாதகம் என்பதால் தகப்பனாரின் ஆதரவு கிடைக்கும். கணவருடன் பேசும்போது சற்று யோசித்து பேசுங்கள். வார்த்தைகளில் பக்குவமாக பேசுதல் வேண்டும். தரித்த வார்த்தைகளை உபயோகித்தல் கூடாது. வண்டி வாகனம் ஓட்டும்போது எதையும் சிந்தித்து கொண்டு வாகனம் ஓட்டாதீர்கள். தங்களுக்கு தகுந்த முன்னேற்பாடுகளை தாங்கள் செய்து கொள்ள வேண்டும். ஹெல்மெட் அணியாமல் வண்டி வாகனம் ஓட்டுதல் கூடாது. இந்த நேரத்தில் அதிக முதலீடுகள் கூடாது. சிறிது காலம் பொறுத்திருங்கள். திரும்பவும் குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு 2ஆம் இடத்துக்கு வந்த பிறகு நன்மைகள் நடைபெறும். கோவிலுக்கு சென்றால் சுக்கிரனை வழிபடுங்கள். மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.